எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் பொது வேட்பாளராக ஒருவரை தேர்ந்தெடுத்து நிறுத்த வேண்டுமென்று நாங்கள் அனைவரும் மேற்கொண்ட முடிவின் பிரகாரம் நீண்ட ஆழமான பரந்துபட்ட ஆலோசனைகளுக்கு பிறகு கலந்துரையாடல்களுக்கு பிறகு இந்த விடயத்திலே சம்பந்தப்பட்டிருக்கும் அனைத்து அரசியல் அம்சங்களையும் பொறுப்போடும் நிதானத்தோடும் அலசி ஆராய்ந்த பிறகு நீண்ட நாள் தமிழ் தேசியவாதியும் முன்னாள் மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினராக பணியாற்றியவரும் ஊடகத்துறையிலே நன்கறியப்பட்டிருந்தவருமான திரு பா அரிய நேந்திரன் அவர்களை தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் சார்பிலே ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக நிறுத்துவது என்கிற முடிவு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதை இன்றைய தினம் எமது மக்களுக்கும் இந்த தேர்தலிலே அக்கறை கொண்டிருக்கிற சகல தரப்பினருக்கும் நாங்கள் அறிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த விடயம் நடக்குமா என்று எதிர்பார்ப்புகளோடு இருந்த நிலையில் அல்லது பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து வந்த நிலையில் எங்களுடைய கடின உழைப்பின் விளைவாக தமிழ் பொது வேட்பாளர் இன்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றார். தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் பொது வேட்பாளர். ஏற்கனவே இங்கு சொல்லப்பட்டது போன்று அது இப்பொழுது தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் வேட்பாளர் அல்ல, அவர் தமிழ் மக்களின் பொது வேட்பாளர் ஆவார். இன்றைக்கு இலங்கை தீவு ஒரு நெருக்கடியான தேர்தலை எதிர்கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் பல்வேறு மாற்றங்களை தென்னிலங்கை எதிர்கொண்டு வருகின்றது. இவ்வாறான ஒரு சூழலில் கடந்த 15 வருட கால அரசியல் அனுபவங்களை திரட்டி கொண்டு அதன் விளைவாக பல்வேறு தோல்வி அனுபவங்கள், பல்வேறு முயற்சிகள் மீதான ஏமாற்றங்கள், இப்படியான பல்வேறு அனுபவங்களையும் தொகுத்து அதன் விளைவாக எங்களுக்குள் ஏற்பட்ட கேள்விகளுக்கான பதிலாகத்தான் இந்த தமிழ் பொது வேட்பாளர் இன்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றார். உண்மையில் தமிழ் பொது வேட்பாளர் என்பது தமிழ் தேசிய இனத்தின் குறியீடாவார், தமிழர் தாயகத்தின் குறியீடாகுவார். அந்த அடிப்படையில் தான் தமிழர் தாயகத்தின் குறியீடு என்ற அடிப்படையில் அவர் கிழக்கு மாகாணத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். ஆகவே தமிழ் தேசிய இனத்தின் குறியீடு, தமிழர் தாயக கோட்பாட்டின் குறியீடு, தமிழர் தாயகத்தை வடக்கும் கிழக்குமாக இணைப்பதன் குறியீடாக இருக்கின்ற இந்த பொது வேட்பாளர் என்பது அவர் யார் எவர் என்பதற்கு அப்பால் அவரை நோக்கி தமிழ் மக்கள் தங்களுடைய வாக்குகளை திரட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. தமிழ் மக்கள் இந்த தேர்தலில் ஒரு 85% வாக்குகளை இந்த பொது வேட்பாளர் என்ற நாங்கள் சொல்லுகின்ற இந்த வேட்பாளருக்கு வாக்களிப்பதன் மூலம் தமிழ் தேசிய இனப்பிரச்சினை ஒரு எரியும் பிரச்சினை என்பதை விட இலங்கை தீவு தமிழ் தேசிய இனப்பிரச்சினையை தீர்க்காமல் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல முடியாதென்ற செய்தியை உரத்து இலங்கை தீவுக்கும் இலங்கை தீவின் மீது செல்வாக்கு செலுத்துகின்ற பிராந்திய உலகளாவிய சக்திகளுக்கும் நாம் கூற முடியும்.